أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على السلام حي على السلام حي على الفلاح حي على الفلاح الله أكبر الله أكبر لا إله إلا الله. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த வார ஜும்மா தலைப்பின் நாவடக்கமும் அந்த வார்த்தையின் நன்மைகளும் என்ற தலைப்பின் கீழ் சில இறை வசனங்களை, நபி போதனைகளை நாம் அறிய இருக்கிறோம். வார்த்தை என்பது அதை விட்டுட்டா திரும்ப பிடிக்க முடியாது, அதுக்கு ஒரு திரை கூட போட முடியாது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்கை பிடித்து கொண்டு மெம்பர்ல சொல்றாங்க, லிசானை பார்த்துக்கங்க, கவனமா இருந்துக்கிறங்க வார்த்தையில என்று எச்சரிக்கையாக சொல்கிறார்கள். அதுபோக அல்லாஹ்வும் குர்ஆன்ல யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூலு கௌலன் சதீதா, நீங்கள் வார்த்தைகளை பயன்படுத்துங்கள், தூய்மையான வார்த்தையை, நல்ல வார்த்தையை சொல்லுங்கள். நம்ம கெட்ட வார்த்தைகள், கடும் சொற்கள், இதெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன் வாழ்வில் உபயோகப்படுத்துறதே கிடையாது. ரொம்ப ரேரான ஒரு சில சொன்னா இருக்கு, அது கெட்ட வார்த்தையும் கிடையாது. உங்கள் நெத்தி மண்ணை கவட்டும், அதில் பிடிக்கட்டும் என்று அந்த அரபு மொழியில ஒரு பாசை நம்ம சொல்றோம்ல, நாசமா போச்சுன்னு, அந்த மாதிரி அதே மாதிரி உள்ள வார்த்தையை தான் அதிகபட்சமாக என்ன செய்திருக்காங்க, பயன்படுத்தி இருக்கிறாங்க. ஆனா நம்ம மக்கள் மத்தியில் இன்று வார்த்தைகளை பார்த்தால் அதற்கே பெரிய ஒரு கிளாஸ் எடுக்கிற அளவுக்கு வார்த்தைகள் எல்லாம் அதிகமான முறையில், கெட்ட வார்த்தையும் மடிந்து கிடக்கிறது, வார்த்தைகளை அவசரப்பட்டு விடுவது அதுவும் கடுமையாக மடிந்து கிடக்கிறது. கணவன் மனைவிக்கு மத்தியில், நண்பர்களுக்கு மத்தியில், உறவினர்களுக்கு மத்தியில் கடும் சொற்களை சொன்னவுடன் என்ன செய்யறாங்க, உள்ளத்துல விதைச்சி வச்சுக்கிறாங்க. அதனாலதான் பல வருஷம் கழிச்சு வந்தாலும் என்ன செய்யறாங்க, கரெக்டா அந்த வார்த்தையை போட்டு அன்னைக்கு சொன்னீங்கல்ல என்று கரெக்டாக பதம் பார்த்துருவாங்க. அவன் அதுல தீனால வட்ட பொண்ணு கூட என்ன செய்கிறோம், ஆறிடும். சொற்களால் பட்டது வந்து அந்த வட்டம் அப்படியே நிற்கும். இது 6 நாளும் விட்டுறான். அதுக்குதான் என்ன, யாகவராயிலும் நான் காக்கங்க, யாரா இருந்தாலும் நாம பாதுகாத்துக்கிறீங்க தமிழ் சொல்லல. ஏன்னா அந்த மாதிரி அந்த வார்த்தைகள் வந்து நீங்க துன்பம் தரும் வார்த்தைகள் கடுமையாக இருக்குது என்று எழுதி வச்சிருக்காங்க. சில வார்த்தைகள் தமிழில் உங்களை கொள்ளும், சில வார்த்தைகள் வெல்லும் என்றெல்லாம் கவிஞர்கள், சொற்காரர்கள் எழுதி வைத்திருக்கிறாங்க. இஸ்லாம் இதை விட நமக்கு கடுமையான முறையில் என்ன செய்யுது, போதிக்கிறது. வார்த்தைகளை வந்து பார்த்து பயன்படுத்துங்க, இந்த வார்த்தை உங்களுக்கு என்ன செய்யணும், நரகத்தில் போய் தள்ளிவிடும். அந்த அளவுக்கு கடும் எச்சரிக்கையாக என்ன செய்யறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு போதிக்கிறாங்க. அதில் ஒரு போதனையாக கலிமத்து தய்யிபத்து சதகா, நீங்கள் தூய சொல் சொல்வதற்கு தெரியுமா, அதுவும் சதகா, ஒரு தர்மம். எங்க கொண்டு செய்யறாங்க பாருங்க, தூய சொல் அந்த அழகா சொல்லச்சல அவன் நேர்வழி கூட வந்துடுவான், மனசு சந்தோஷப்பட்டுருவான். அவன் என்ன சொல்றாங்க, தூய சொல் தய்யிபத்து, நீங்கள் சொன்னா அதுவும் ஒரு தர்மம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அதுபோக வலவு பிஷக்கி தம்ரன்,
நீங்கள் ஒரு பேரிச்சம்பழத்தை கொடுத்தாவது நரக நெருப்பிலிருந்து உங்களை காத்துக் கொள்ளுங்கள் என்று அது இப்ப நமக்கு வேண்டாம். இருந்தாலும் அதுக்கு கீழே ஜாயினை எதை கொண்டு சேர்க்கிறாங்கன்னா இல்லம் தெரியுது கனிமதி தையபதி இல்லைன்னா நல்ல வார்த்தையை பேசி நரக நெருப்பிலிருந்து உங்களை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். எதோட எப்படி கொண்டு வந்து சேர்க்கிறாங்க பாருங்க. நல்ல வார்த்தையை பேசினா கூட அது உங்களுக்கு எழுதப்பட்டு விடும். இல்லைன்னா வாய்மொழி கூட இருக்கலாம், அது ஒண்ணு இருக்குது. பேசுற நல்லதை பேசுறீங்க என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைச்சாங்க. வார்த்தைகளை கடுமையான முறையில் பார்த்து பயன்படுத்துங்க, அதனால பிற பிளவுகளை ஏற்பட்டுவிடும் என்றெல்லாம் அடுத்து வரக்கூடிய சொற்களை அவங்க எடுத்து வைக்கிறாங்க. அடுத்து ஒரு செய்தியை சொல்றாங்க. وَكُنَّا جَلُوسًا مَعَ عَبْدُ اللَّهِ بْنِ عَمْرُ அப்துல்லா இப்னு அவர்கள் அறிவிக்கிறாங்க. எப்படி அறிவிக்கிறாங்க? கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாஹிஷன் வலா முத்தஃபஹிஷன் அவர்கள் அருவருப்பாக பேசுறதே கிடையாது. எப்படிப்பட்ட அருவருப்பு? இயற்கையாக நார்மலா பேசுறாங்களா அப்போ கூட என்ன வார்த்தை வராது? ஃபாஹிஷன் அருவருப்பு தக்க வார்த்தையை அவர்கள் பேசுறது கிடையாது. இன்னஹு கான யகூலு இன் கைரக்கும் ஹாஸரத்துக்கும் வ அஹ்லாக்கும் அவர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தார்கள் என்றால் சிறந்த நற்குணமுடையவர்களாக இருந்தார்கள். இயற்கையான முறையிலையும் அருவருப்பாக பேச மாட்டார்கள். இயற்கையான நார்மலாக பேசுறது. செயற்கையான முறையில் ஒரு காப்பி பேஸ்ட் பண்ற மாதிரி ஒரு இந்த மாதிரி ஒரு சாதாரணமா ஒரு பேசினாலும் அதுல என்ன செய்ய மாட்டாங்க? கெட்ட வார்த்தைகளை தவறான வார்த்தைகளை பயன்படுத்த மாட்டார்கள். நார்மலாவும் அப்படிதான் இருப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கீழே இறங்கி ஒரு கோபத்தில் இருந்தாலும் அப்படிதான் நார்மல் அந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்த மாட்டார்கள். சிறந்த அஹாசினத்துக்கும் நல்ல குணமுடையவர், சிறந்த நற்குணமுடையவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திகழ்ந்தார்கள். அப்படி வந்த உம்மத்து நம்ம எப்படி இருக்கணும்? அதான் முன்மாதிரி. அந்த மாதிரி இருக்கணும். ஆனா நம்மளோட வார்த்தைகள் எப்படி வருது? சர்வ சாதாரணமான முறையில தாயை பயன்படுத்தி அசிங்கமான முறையில பயன்படுத்தி அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் ஐயாவும் ஜாகிரியாங்கிறாங்க. எங்கேயோ போயிட்டாங்க, மூதாதையர் காலத்துல இருக்காங்க, திருந்தவே இல்லை. ஆனா வார்த்தைகள்லாம் இன்னைக்கு சர்வ சாதாரணமா வந்துருது. அசிங்கமான வார்த்தைகள் மடிந்து கிடக்கிறது, வியாபித்து கிடக்கிறது மக்கள் மத்தியில். அப்ப அந்த மாதிரி ஒரு பூமியின் வாயில என்ன செய்யக்கூடாது? வரவே கூடாது. இல்லைன்னா அவனுக்கு அந்த இஸ்லாமிய மார்க்கம் உள்ளத்துல போய் உட்காரலன்னு அர்த்தம். அவனுக்கு சரியா அவனுக்கு உள்ளத்துல போய் நிக்கலன்னு அர்த்தம் என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அடுத்து ஒண்ணு சொல்றாங்க பாருங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாயிசன் வலா லஅனன் வலா சபாபன். சபாபன்னா கெட்ட வார்த்தை பேசக்கூடியவர்களாகவும் வலஅனன் யாரையும் சபிக்கக்கூடியவராகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததில்லை. உடனே ஒண்ணு சேர்ந்துட்டா அப்படியே 7 வசனம் பேசி என்ன செய்யறோம்? சபிச்சிடறோம். வானத்துக்கும் பூமிக்கும் பயங்கரமான முறையில. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரையும் சபிச்சதில்லை. சபிக்கிற அளவுக்கு தான் மக்கள் என்ன அந்த மாதிரி சின்ன காரியத்துக்கு பயங்கரமாயிடுறாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லஅனன் வலா சபாபன் திட்டக்கூடியவராகவும் சபிக்கக்கூடியவராகவும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்ததில்லை. கான யகூலு இந்தல் மஅபதல் மாலத தராபன் வ ஜபீபன். தராபனா மண்ணு, ஜபீபனா நெத்தி அவங்க மண்ணை தொடட்டும் என்று அதிகபட்சமா அந்த வார்த்தையை பயன்படுத்துவார்கள். அது போய் படட்டும், நெத்திய மண்ணை படட்டும் அப்படிங்கிறது அந்த அவங்களுடைய பாசை. அதை தான் அதிகபட்சமாக என்ன செய்வார்கள்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்தி இருக்கிறார்கள். அதையும் சொல்லிட்டு என்ன தெரியுமா சொல்லியிருக்கிறாங்க? ஏதாவது சொல்லிட்டேன்னு சொல்லி நீங்க நினைச்சிடாதீங்க, உங்களுக்கு அதுல நான் வார்த்தை வந்து விட்டால் கூட அதில் உங்களுக்கு ரஹ்மத்து கிடைக்கணும் என்று துஆ செய்து விடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அப்ப அதிகபட்சம் சின்ன வார்த்தை மண்ணு நெத்தி, இந்த ரெண்டே இணைத்து சொல்லக்கூடிய வார்த்தை சொல்லியிருக்காங்க. நம்ம அப்படியே மக்கள்கிட்ட ஆணாவட்டும் பெண்ணாவட்டும் பயங்கரமான வார்த்தை, ஒன்று சொல்ல முடியாத அளவுக்கு வார்த்தைகள் என்ன இருக்குது? சீப்பான முறையில் கிடைக்கிறது என்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அடுத்து ஒரு செய்தியை சொல்றாங்க. ஒரு வர்றாங்க, மன்ஹாத முஸ்லிம். முஸ்லிம்னா யாரு? அந்த இலக்கணம் என்ன, அந்த சட்டம் என்ன என்று கேட்கலாம். அல் முஸ்லிமும் மன் சலிமல் முஸ்லிமோன பில் லிசானிஹி வ யதிஹி. ஒரு முஸ்லிம் யார் என்றால் எதிஹி கரத்தினால என்ன செய்யக்கூடாது? அடுத்தவருக்கு துன்புறுத்தும் வேலையை கொடுத்துடக்கூடாது. வ லிசானிஹி நாவினால் செய்துவிடக்கூடாது. நாவலால கையினால அடிக்க முடியும். நாவலால என்ன செய்ய முடியும்? நாக்கினால வார்த்தையை போற்ற முடியுங்களா? கொட்டிடலாம்ல. அவசரப்பட்டு உணர்ச்சி வசப்பட்டு அறியாமையின் காரணமாக என்ன பேசுறோம், யாரு பேசுறோம், யார்கிட்ட பேசுறோம், எந்த ஒரு சிந்தனையும் இல்லாமல் எல்லாத்தையும் சொல்லிட்டு ஒரு மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தையை சொல்லி ஈஸியா நகர்ந்து போயிடலாம்ல. ஈஸியா நகர்ந்து போற மாதிரி வார்த்தையா நீ பேசியிருக்கிற அப்படிங்கிறதையெல்லாம் கவனத்தில் ஒரு மூவியில் வைத்துக் கொள்ளணும். ஒரே வார்த்தை தெரியாம பேசிட்டேன், எப்படியோ பேசிட்டேன் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி பாரு எந்த மாதிரி வார்த்தை எதுக்கு எப்படி பயன்படுத்தணுங்கிறது எல்லாம் இதுக்கு ஒரு தனியா ஒரு பல்கலைக்கழகம் நடத்தணுமா? வார்த்தையை எப்படி பயன்படுத்துங்கள் என்று சொல்லி இதெல்லாம் அவர்களுக்கே தெரியும். இது கெட்ட வார்த்தை, இது நல்ல வார்த்தை,
இது நம்ம கோபத்தில் விடுறங்கிற அளவுக்கு அடிப்படை அறிவில்லாத அளவுக்கு ஆடு மாடாவா நம்ம இருக்கிறோம் கிடையாது. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ளணும். ஒரு முஸ்லீம் என்ன கவனத்தினால அவனுக்கு நல்லது நடக்கணும், நாமனால நல்லது நடக்கணும், நல்ல செய்தியை சொல்லணும். அந்த வசப்பாடுவது, புறம் பேசுவது, அடுத்த விஷயங்களை பேசி நாசக்கார காரியத்தை பண்ணி நன்மைகள் எல்லாம் பாழாகிவிடும். எல்லா நன்மையும் மறுமையில பறந்து ஓடிடும். அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். இப்படி சொல்கிறார்கள். அடுத்த ஒரு செய்தி என்ன சொல்றாங்கன்னா, இன்னல் அபுத ஒரு அடியான் என்ற கல்லமதி கனிமதி பில் ரில்வான் இல்லாஹி இயற்கையாக பில் யர்ஃபா. ஒரு அடியான் சர்வ சாதாரணமாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறான். எல்கா அந்த வார்த்தையை போடுகிறான். அந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையா இருக்குது? நல்ல வார்த்தையா இருக்கு. நல்ல வார்த்தையா இருந்தால் பில் யர்ஃபல்லாஹு பிஹா தரஜதன், அல்லாஹ் அதனால் அவனுக்கு கண்ணியத்தை யர்ஃபா உயர்த்துகிறான். நல்ல வார்த்தையை பேசிட்டான். தெரியாம பேசினாலும் சரி, சர்வ சாதாரணமா பேசினாலும் சரி, தெரிஞ்சு பேசினாலும் சரி, அவனுக்கு கண்ணியம் கூடிக்கொண்டே இருக்கும். யர்ஃபா மேல உயர்த்திடுவான், தரஜாவை உயர்த்துகிறேன். இன்னொரு அடியான் கேட்டவா இன்னல் அப்தல் யதகல்லம பி கலிமதி மின் சகதில்லாஹ் லா யல்கிலஹா பில் யஹ்தி பிஹா ஃபி ஜஹன்னம. வார்த்தைகளை ஒரு அடியான் கோபத்துக்குரிய வார்த்தை, அதான் அசிங்கமான வார்த்தை, மனம் நோகக்கூடிய வார்த்தை, சம்பந்தம் இல்லாம ஒரு கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துகிறான். யோசிக்காமல் பயன்படுத்தி விட்டால் அதனால அவன் போய் பேசுற காரணத்தினால என்ன ஆகுது? ஃபி ஜஹன்னம, அவன் நரகத்தில் போய் விழுகிறான். வார்த்தை அவன் அந்த அளவுக்கு காயப்படுத்திருமே. தாயை பயன்படுத்தினா இன்னைக்கு சர்வ சாதாரணமாக வருது. ஏபிசிடி பேசுற மாதிரி பேசுறாங்க. அன்றாடம் பேசாத ஒருவன் இருக்க மாட்டாங்கிற அளவுக்கு ரொம்ப சொற்பமா ஒரு 5 பேர் தேர்ந்த மாதிரி இருக்குது. அப்ப அந்த மாதிரி இருக்குது. அது மாதிரி பேர் நரகத்தில் கொண்டு போய் விட்டுரும். ஒரு பக்கம் நரகம், இன்னொரு பக்கம் மறுமையினால நன்மையெல்லாம் கொண்டு சுமந்து வரும். அதுல வேற மைனஸ் ஆகி அதுலயும் திவாலாகி போயிடும். அப்ப நன்மையை சம்பாதிப்பது மட்டும் முக்கியம் அல்ல, அதை சேகரித்து வைக்கணும், அழிச்சிடக்கூடாது. தொழுகை, நோம்பு, ஜக்காத்து எல்லாத்தையும் கொடுத்து வச்சுட்டு என்ன இருக்கு? எல்லாத்தையும் ஒரு பக்கம் அழிச்சிட்டா துட்டை எப்படி பத்திரமா சேர்த்து வைக்கிறீர்களோ, தங்கங்கள் பொருள்களை லாக்கரில் வைத்து எப்படி பாதுகாக்க தெரிந்து வைத்திருக்கிறீர்களோ, அதே போல ஒரு மூவி என்ன செய்யணும்? நன்மைகளை நம்ம சம்பாதிக்கிறோம், அது இன்னொரு பக்கம் நாசம் பண்ணி விடக்கூடாது. இந்த மாதிரி தேவையில்லாத அனாச்சாரமான வார்த்தைகள், தேவையில்லாத நடவடிக்கைகள் மூலியமாக நன்மை பெறும், மைனஸ் குறைஞ்சிடும். 1000 ரூபாய் சம்பாதிச்சா 1000 போயிட்டு அப்ப அந்த சம்பாத்தியத்துல என்ன இல்லை? நன்மை இல்லை என்பதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். மறுபடியும் திவாலாயிருவான். அப்படின்னா ஹதீஸ் வருது, பெரிய ஹதீஸ் எல்லாம் திவாலாவே அவன் என்ன செய்வான்? நரகத்தில் போய் விழுந்து விடுவான். அடுத்து ஒரு செய்தியை சொல்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மன்கான யூமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர். மூமின் யார் என்றால், நம்பிக்கை கொண்ட மூமின், ஆகிரத்தை நம்பக்கூடியவன் எப்படிப்பட்டவராக இருப்பார் என்றால், வமன் கான யூமின் பில்லாஹி வல் யௌமில் ஆகிர் ஃபல்யக்ரு வதஐபதன். அவர் எப்படி தெரியுமா இருப்பாரு? நல்லதை பேசுவார், இல்லைன்னா என்ன தெரியுமா செய்வார்? வாய் மூடி இருப்பார். வாய் மூடி இருக்கேன், அது கூட நல்லது தானே. ஈமான்ல கடைசி தானே. மனசால வெறுத்து ஒதுக்கிறது கூட வாய் நமக்கு தெரியல, அந்த சப்ஜெக்ட் தெரியல, தேவையில்லைன்னு சொல்லி ஒதுங்கி மௌனமா இருக்கிறது நன்மை சம்பாதிச்சுட்டு போயிருவாங்க. இது கூட ஒரு அற்புதமான ஒரு இரும்பு தான். நமக்கு இது தெரியல, தேவையில்லாம மூக்கில் தலையிட்டு முந்திரி கொண்ட மாதிரி முந்தி நானும் செய்யறேன்னு சொல்லி இருக்கிற நன்மையை கூட கொஞ்சம் எழுதிட கூடாது. லாஸ் பண்ணிடலாம். அதுக்கு பதிலாக இல்ல நீங்க செய்யுங்கன்னு சொல்லி என்ன செய்யறாங்க? அதுக்கு ஒரு வழி காட்டுறாங்க பாருங்க. தனிப்பட்ட வாயை மூடிட்டு இருங்க, முடிஞ்சா நல்லது செய்யுங்க, இல்லைன்னா வாயை மூடிடுங்க. அது சிறப்பாயிருமே, சலாமத்தாயிருமே அப்படிங்கிற ஒரு செய்தியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வார்த்தை இந்த நாளில் நன்மையை சம்பாதிக்கக்கூடியதற்கு நிறைய செய்திகளை சொல்றாங்க. அதனால வாயை மூடி இருந்தாலும் நன்மை, முடிந்தா நல்லது சொல்லுங்க, இல்லைன்னா பிஸ்கட் வாயை மூடிக்கிறீங்க என்று பல செய்திகளை சொல்கிறார்கள். பிறகு ஒன்று சொல்றாங்க, வார்த்தையில பேசுற நல்லது பேசுறதையும் கவனமா பேசணும். அதனால ஒரு செய்தியில சொல்றாங்க, மண்கான மீட்கும் மாளிகன் மஹ்லத்தல் ஃபல்யக்பல் அஸபு ஃபரசன். ஒருவர் இறந்துடுறாங்க. இறந்த உடனே இவர் நல்லவர், சொர்க்கத்துக்குரியவர், மகா தங்கமானவர் சொல்லிடுறாங்க. வல்லாஹு ஹஸிபுஹு வ அஸக்கஹு அலல்லாஹி அலா இன்கான யஅலமு. நான் இந்த நபரை நல்ல ஆளாக இருப்பார் என்று கருதுகிறேன், ஹஸிபு நினைக்கிறேன் என்றுதான் சொல்லணும். நீ இப்படி சொல்லி உன் சகோதரனின் கரத்தை என்ன செய்துட்ட? உடை வெட்டி விட்டாய், அறுத்து விட்டாய் என்று சொல்றாங்க. அப்ப வார்த்தைகளை நல்லது சொல்றங்கிற பேரையும் சொல்லிடக்கூடாது. எதுக்கு அந்த அதிக பிரசங்கத்துல எதுக்கு? ஏன் சொர்க்கத்துக்கு போற? பதி செய்தி ஸ்பெஷலா எது வந்துச்சா? நல்லவர் தான், தங்கமான மனுஷன் தான். அப்ப இதுக்கு கூட என்ன செய்யணும்? நல்லவரா இருக்கிறாரு என்று வார்த்தை என்ன செய்யணும்? நாவடக்கம் அதுலயும் கொண்டு வந்துடும். ஒருக்கங்க அப்படின்னு சொல்லிட்டா அதை மறுக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்படி சொல்லாதீங்க, அவசரப்படாதீங்க. அல்லாஹ்வுடைய சட்டத்துல கையை வைக்கிற மாதிரி போகுது. அல்லாஹ்வுடைய சட்டத்துல கையை சொந்தமாவே இருக்கட்டுமே, அல்லாஹ் அதை விரும்ப மாட்டான். நான் முடிவு எடுக்கிறேன்,
நான் முடிவெடுக்கிற அதிகாரத்தை அவன் சாதாரண மனுஷன் சட்டம் கையில எடுத்துட்டான், அப்போ அந்த சட்டம் அமலாயிட்டு பார்க்கறவங்க நம்ம சொல்லிடலாமே. அவர் சொல்றான், அவர் சொல்றான் 5 நாள் சொல்லுவார், நோக்கம் சக்கரம் கொடுப்பார், இப்படிதான் நடைமொழி வைத்திருக்கிறோம். இந்த ஒரு இருக்கே வரக்கூடாது. சில பேர் உலமா பெருமக்கள் சில பேர் என்ன செய்யறாங்க, பள்ளிவாசலை விட்டு ஒரு ஜனாசா வச்சுட்டு அவர் ஏதாவது ஸ்பெஷலா கவனிச்சா இந்த சுண்ணத்துல் ஜமாத் பள்ளிகள்ல கூட நேரடியாவே என்ன தெரியுமா செய்வாங்க, 7 வசனங்களுக்கு புகழ்வார். இவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா, பயங்கரமான குடைவள்ளல், நல்லவர் வல்லவர் என்று கடும் வார்த்தை ஜாலங்களால் அந்த குடியா எல்லா ஜனாசையும் அப்படி சொல்லுவீங்களா? சொல்லக்கூடாது. அடக்கம் பண்றதுதான் அவன் டியூட்டி. துவாத்தை கற்று தந்திருக்காங்கல்ல, அதோட நிறுத்திக்கிறோம். ஏக வசனம் பேசி என்ன செய்யறாங்க, இஸ்லாத்தை விட்டு ஒரு படி இறங்கிடுறாங்க. அதிக பிரசிக்கட்டும். அப்படி ஒவ்வொரு ஜனாசாக்கும் பயம் பொதுவாக ஒரு ஆட்டணுமா, அது மரண சிந்தனை ஆட்டலாம். இவரை பத்தி பண்புகள் தேவையில்லாமல் பேசி அவர் செய்ததாக இருக்கட்டும், அல்லாவுக்கு தானே செய்யணுமா, மறுமையில் அந்த நன்மையை அடைந்துருவோம்ல. சரி, அப்படியே அவருக்கு நீங்கள் வன்புகள் பாடுகிறீர்கள் என்ற எல்லாத்துக்கும் சொல்வீங்களா? பாவப்பட்ட ஒரு ஆண்டு சொல்வீங்களா? ஸ்பெஷலாக சொல்ற மாதிரி இருக்கு. அப்ப எதுவும் இஸ்லாத்துல இல்ல இருக்கு. நான் கேட்ட சொல்லுங்க பாருங்க, இப்படிதான் வரக்கூடிய இவ்வளவு சொல்லுவாங்கன்னு சொல்லி நபி சொன்னாங்கன்னா நபிக்கு வகி வரும். இந்த சகாபாக்கள் சொர்க்கம், இந்த சகாபி சொர்க்கம் எல்லாத்துக்கும் அறிவிப்பாங்க. அவங்க சரி நமக்கு அறிவிச்சிருக்கிறாங்களா, இப்படி நீங்க எல்லாம் செய்யுங்க, உங்களுக்கு ஒரு உத்தரவு போடுறேன், கரெக்டா 5 நேரம் தொழுது நோம்பு வச்சு எல்லாம் கரெக்டா செய்யறா அறிவிச்சிருக்கேன் சொர்க்கம். அப்படி சட்டம் இருக்கா? அப்படி சொல்லக்கூடாத சட்டம் இருக்கு. அதிக பிரசிங்கத்தனை இது. அதை கவனத்தில் வைத்துக் கொள்ள வேண்டும். அதையும் நாவல் என்ன செய்றாங்க, அப்படி சொல்லாதீங்க என்று ஒரு நாவடக்கத்தில் அது ஒரு சரத்தாக என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுத் தர்றாங்க. அதுபோக அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு சட்டத்தை நமக்கு சொல்றான், லா கைரக்கும் ஃபீ ஹஸீரன் மின் நஜவாஹும் இல்லா மன் அமர இஸ்ஸதகதி அவ் மஅரூஃபுன். தர்மம் நன்மையான காரியம் என்ன தெரியுமா, மக்களுக்கு இடையே நல்லிணக்கத்தை ஏற்படுத்துவது. நான் வச்சு பிணக்கு இருந்தா என்ன செய்யணும், ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தணும். மறுபடியும் எரியிற தீர என்ன செய்யக்கூடாது, எண்ணெயை ஊற்றக்கூடாது. அப்படி சொல்லிட்டு இஸ்லாம்னாலும் இணக்கம் செய்வது, அவங்களுக்குள்ள இணக்கம் செய்யுங்கள். நாசி அவர்களுக்கு மத்தியில் நீங்கள் பெரும்பாலான பேச்சுகள் எப்படி இருக்குது என்றால், நாவனால பேசுகிறீங்களா, அது பெரும்பாலும் பேச்சுகளில் நன்மை இல்லை. அதான் நீங்க கூலி நல்ல தரும் அஜரும் நல்ல வார்த்தைகளை பேசிக் கொள்ளுங்கள். இஸ்லாம் பண்ணுங்க. இஸ்லாம் மக்களுக்கு மத்தியில் பைனன் நாஸ் என்று வேறுபட்டு இருந்தா, ஒரு பிணக்கு இருந்தால் என்ன செய்யுங்க, அவர்களை ஒன்றுபடுத்துங்கள். தேவையில்லாத பேசி வார்த்தைகள் என்ன இல்லை, பெரும்பாலும் பேச்சுகளில் லாபம் இல்லை. தேவையற்ற பேச்சை எடுத்து உள்ள கொண்டு வர, சம்பந்தம் இல்லாத பேச்சை கொண்டு வரக்கூடாது. இந்த டீலிங் ஒன்று நடந்துருக்குன்னா இதை பற்றி பேசி அதை முடிச்சு விட்டுரும். ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி உள்ள கொண்டு வந்து இணைச்சு இன்னொரு புத்தனாவை கொண்டு வரக்கூடாது. இன்னைக்குள்ள பிரச்சனை என்ன, நேற்று நடந்த பிரச்சனை என்ன, அதை பத்தி தான் பஞ்சாயத்து பேசி முடிச்சு விட்டுருங்க. முடிஞ்சு போச்சு. அவன் பழசெல்லாம் கொண்டு வந்து கிட்டி என்ன செய்யக்கூடாது, நான் இருக்கின்ற வார்த்தை ஜாலங்களையும் போட்டும் நன்மைகளை நாசம் பண்ணி விடக்கூடாது. அப்ப இந்த மாதிரி இஸ்லாம் பண்ணுங்க, நல்லா என்ன செய்யறான், நமக்கு கட்டளை எடுக்கிறான். அதுபோக நோன்பு தொழுகை எல்லாம் அசுபரக்கும். உங்களுக்கு ஒரு செய்தியை நான் அறிவிக்கட்டுமா என்று கேட்டு, சிறப்பான செய்தி, கண்ணியமான செய்தி அப்படி சொல்லிட்டு, நோன்பு, சலாத்து, சதகா தர்மம், நோன்பு தொழுகை, சதகா தர்மம், காலு. அதை விட உங்களுக்கு ஒன்று சொல்லட்டுமா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு, இதெல்லாம் சேர்த்துதான் நீங்க லாஸ் பண்ணி விட கூடாது. அதை விட ஒன்று சொல்லி தரேன். காலு பலா, கவனமா கேட்டுக்கிறீங்க. வஸ்ஸலாஹு இஸ்லாம், நீங்கள் பிணக்கு ஏற்படுத்தக்கூடிய மத்தியில் இணக்கம் ஏற்படுத்துங்கள். அதை விட உங்களுக்கு ஒண்ணு, தாத்தல் பைனி என்ன பசாத தாத்தில் பைனி ஹிய ஹாலிக். உங்கள் நன்மையை நீங்கள் அழித்து விடாதீர்கள், பிணக்கு ஏற்படுத்தினால் அங்க இணக்கம் ஏற்படுத்துங்கள். பசாத குழப்பம் ஏற்படுத்திடாதீங்க. நாங்க வச்சு என்ன செய்யறோம், பாட்ட தேவையில்லாத போட்டு மறுபடியும் ஒரு பித்ராவை என்ன செய்யக்கூடாது, ஏற்படுத்திட. இதுதான் இதை விட நன்மை தீர்மதியில வரக்கூடியது. இதை விட பயங்கரமான நன்மை என்ன, ஏன்னா இதெல்லாம் இந்த எண்ணம்லாம் வந்துட்டா அவன் எங்க போயிருவாங்கல்ல. தேவையில்லாத பிரச்சனைக்கெல்லாம் காரணம் நாங்க வச்சுதான கலகத்தை மூட்டி விடுறான், தேவையில்லாத செய்றீங்க. இப்ப மாமியார் மருமகளுக்கு மத்தியில எல்லாரும் ஏற்படுத்தி விட்டுறீங்க. நல்ல நண்பர்கள் ஒற்றுமையா இருந்தா ஒரு பாம உள்ள போட்டு போயிருந்தீங்க. அப்படி என்ன செய்றாங்க, சடக்குன்னு பிரிவினையை ஏற்படுத்தி விடுகிறார்கள். அப்ப இதெல்லாம் செய்தா என்ன, ஒரு மூவின் செய்யக்கூடாது, செய்தா லாஸ், பெரிய பயங்கரமான நஷ்டம், நஷ்டத்திலே நஷ்டம் என்று என்ன செய்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த விஷயத்தை கற்றுத் தருகிறார்கள். அதுபோக இன்னொரு செய்தியை சொல்றாங்க பாருங்க, லைஸ கத்தபல்லதி யஸ்லுஹு பைனன் நாஸி ஃபயமீனி கைர அவ் யகூலு கைரன். நீங்க நல்ல ஒற்றுமை ஏற்படுத்துற விஷயத்துல கத்தபு அப்படி போய் சொல்லிக்கிறீங்க. அப்படி
என்ன சொல்லணும்? உங்களை பத்தி தாங்க அவர் பேசுறாரு, தங்கமான மனுஷன் சொல்லிட்டு எழுதணும், இணக்கத்தை ஏற்படுத்தணும். மறுபடியும் அங்க போய் எதையாவது ஊத்தி விட கூடாது. என்ன சொல்றாங்க? கர்த்தவ லைச கர்த்தவ யுஸ்ரஹு சரகு. நீங்கள் இணக்கம் ஏற்படுத்துற இடத்துல உங்க நாவை வச்சு என்ன செய்யக்கூடாது? குழப்பி விடாதீங்க. அங்க என்ன பண்ணணுமா? கர்த்தவ ஹைரன், ஹைரான வார்த்தையை சொல்லி கூட குறைய சொல்லி இணக்கத்தை ஏற்படுத்தி விட்டு விடுங்கள் என்றதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. எந்த அளவுக்கு பாருங்க, ஒரு இணக்கத்தை சிலகு பண்றதுல என்னன்னா ஒரு சின்ன சின்ன பொய்களை சொல்லியாவது நீங்க என்ன செய்யணும்? ஒற்றுமையை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். ஒரு கூட்டத்தார் வந்து கல்லு வீசி சண்டை போடுறாங்க ஒற்றுமை இல்லாம. அதாவது பனு அம்ர் பின் ஆஃப் அந்த கூட்டத்தார் வந்து அங்கே இங்கேயும் கல்லு வீசி சண்டை போட்டு இது பண்ணிக்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேள்விப்பட்டவங்க என்ன செய்யறாங்க? ஓடோடி போறாங்க விரைந்து. எதுக்கு? ஒற்றுமைப்படுத்துறதுக்கு. இன்ன பைனி அம்ரன் பைன ஆஃபி யுஸ்லஹு யுஸ்லஹு பைனஹும். பைனஹும் அவர்களுக்கு மத்தியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட உடனே என்ன செய்யற? உட்கார்ந்து இருக்கல. கேட்ட உடனே சண்டை போட்டு கிடக்குன்னா அவருக்கு ஓடி போறாங்க, விரைந்து செல்கிறார்கள். சென்று அங்கே என்ன செய்யறாங்க? ரெண்டு பேருக்கு மத்தியில ஒற்றுமை ஏற்படுத்துறாங்க. சார் நீ ஒற்றுமையா இருங்க, என்ன பிரச்சனை? சின்ன சின்ன பிரச்சனையா இருக்கும். சில பேருக்கு விவரம் பத்தாது, ஆள் பெரியவங்களா இருந்தா கூட விவரம் பத்தாது, விட்டு கொடுக்குற மனப்பான்மை இல்லாம இருக்கும். ஈகோக்கள் வந்து அவங்களை வந்து முன்னிறுத்தும், கௌரவங்கள் பார்ப்பார்கள். அப்படி சொல்றது அவங்க மத்தியில் எடுத்துரைத்து ஒற்றுமையை மேம்படுத்தி அவங்களுக்கு வந்து என்ன செய்யறாங்க? ஒரு இலக்கத்தை ஒன்று பண்றாங்க. அப்ப இப்படி கேட்டு ஓடி போறாங்க. பக்கத்துல இருந்து அவங்க இருக்கிறாங்க, இன்னொரு பக்கத்துக்கு ஓடி போறாங்க கேட்டு. அப்ப அப்படி சொல்லக்கூடிய ஒரு செய்தியை பார்க்கிறோம். அது போக பாருங்க, வசூக்கில கேள்வி கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபி கேட்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் அக்ஸருமா யதுகுலுன் நாசு ஜன்னா, அதிகமான மக்கள் சொர்க்கம் செல்லனா என்ன செய்யணும் என்று கேட்கிறாங்க. சொர்க்கம் போனா என்னது? பகால தக்வா, இறை அச்சம், இறை அச்சம் இருக்கணும் சொல்லிட்டு தக்வல்லாஹு வ ஹுஸ்னுல் குலிகன், நன்னடத்தையும் நல்ல சொல்லும் நன்னடத்தை நற்குணம் இருக்கணும், நல்ல சொற்கள் இருக்கணும். இதுவும் உங்களை என்ன செய்யணும்? சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்று சொல்லிட்டு மறுபடியும் சொல்ற, நரகத்துல போய் என்ன 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 கொண்டு போய் எங்களை சேர்க்கும்? சொர்க்கத்தை கேட்டு சுயில அக்ஸரும் மா எதுகுலுன் நாசு ஃபகாலல் லஹும் ஃபஸது, எங்களை வந்து நரகத்தில் கொண்டு போய் வந்து சேர்க்கிற காரியம் எது? அக்ஸரன், அதிகமானது என்னது என்று கேட்கிறவங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மனிதன் அதிகமா உள்ள நரகத்துல எதுமா கொண்டு போய் விடும்? அதாவது உன்னுடைய நாக்கு எங்க போய் கொண்டு போய் விட்டுருமா? உன்னை உள்ள கொண்டு போய் விட்டுரும். நாக்கும் மறைவான உறுப்பும், அதை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அது இல்லைன்னா அதனால நீங்க என்ன செய்திருவீங்க? இலக்கியமா சொல்றாங்க, நாக்குல அசிங்கமா பேசிருவீங்க. அப்ப மறைவானதை வைத்தும் நீங்கள் தவறான காரியத்துக்கு போய்விடுவீர்கள், எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள். இதுதான் நரகத்தில் உங்களை கொண்டு போய் தண்டும் என்று அந்த நாளை சொல்கிறார்கள். வார்த்தை தானே, நாக்க வச்சு என்ன பேசுவோம்? வசனங்கள் தான், ஏன்னா அதுதான் பேசுறோம். நல்லதும் பேசுவோம், கெட்டதும் பேசுவோம். அப்ப நாவினால் ஒரு பெரிய புரட்சியை ஏற்படுத்திடலாம், ஒரு கவலை ஏற்படுத்தி வெட்டுக்குத்தையும் என்ன செய்யலாம்? ஏற்படுத்தி விட்டுறலாம். ஒரு சின்னதா ஒரு ஏதாவது ஒன்று போட்டா என்ன செய்யலாம்? ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணி விடுற அளவுக்கு அந்த நாவல வந்து ஒரு சக்தி இருக்குது. அதாவது நல்ல விஷயத்துக்கு என்ன செய்யணும்? பயன்படுத்தி கொள்ளணும். அது போக அடுத்த ஒரு செய்தியை சொல்றாங்க, மனிதர்களே மகா கெட்டவன் யாரு தெரியுமா? இதோட இறுதியாக ஒரு சொல்ல சொல்லணும். அதாவது மண் இஸ்தமவு இலா ஹரிசி கோமி, ஒரு கூட்டத்திலேயே மகா கெட்டவன் யார் என்றால் கரிகோண, அவனை கட்ட வெறுக்கிற மாதிரி இருக்கணும். அவன் யார் என்று கேட்டால் யஃபர்ரூன மின்ஹு வஸஃபி அலிஹில் வஅன்க யௌமல் கியாமா, கியாமனாலே அவன் கெட்டவன் யார் என்று கேட்டால் இவன் வாயில இருந்து நம்ம தப்பிச்சிடணும் என்று அவனை பார்த்தவன அப்படியே ஒரு நைஸா நழுவி ஓடுறவன், இவங்கிட்ட மாட்டினா முடிஞ்சு வச்சுன்னு அவன் தான் மகா மோசமானவன். அவன் காதுல ஈயத்தை காட்சி ஊத்தப்படும். எப்படி இவன் வாயில ஆம்பிட்டுக்கிட்டா சரியா மாட்டிக்கிடுவோம், ஒன்னடக்க ஒன்ன பேசவும் சேர்ந்துருவான், மாட்டி விட புதிராவாதி பல விஷயங்கள் கேட்டு மோசக்காரன் வாயில மாட்டிக்கிட்டா உள்ளுக்குள்ள பல வார்த்தைகள் வந்துருக்க. அப்படி சில பேர் இருப்பாங்க, ஒன்னடக்க ஒன்ன பேசி மகா கோபக்காரர்களாக நம்ம ஒன்ன பேசினா அதுக்கு எதிர்வாரம், அப்படியே எதிர்முனையம். சரி, அப்படி பேசக்கூடிய வார்த்தைகள் கொடூரமா இருக்கும். ஒன்று பேசினா சட்டை போடுற மாதிரி இருக்கும், மூஞ்சில் அடிச்ச மாதிரி. இப்படிப்பட்ட ஒரு சில ஆண்கள் ரொம்ப ரேரா இருப்பாங்க. அவங்கள்ட்ட மாட்டிடக்கூடாதுன்னு ஓடுவாங்க. அவன் தான் மகா கெட்டவன், அவன்கிட்டே கவனமா இருங்க என்று நினைக்கிறாங்க. அவன் மகா கெட்டவன், தியாமனால அவன் தான் ஈயத்தை காட்சி அவன் காலில் ஊத்தப்படும் என்றதுதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்றாங்க? ஒரு எச்சரிக்கையை நமக்கு சொல்கிறார்கள். அதனால நாவை வந்து என்ன செய்யணும்? பாதுகாத்து வரணும். இன்னைக்கு சர்வ சாதாரணமாக எழுது வார்த்தைகளை கொண்டு விடுகிறோம், நல்ல சண்டை எடுத்து விட்டுறாங்க. அந்த மாதிரி செயல்களை செய்து மறுமையில நன்மை எல்லாம் கொண்டு வந்து நிற்பாங்க. தொழுகை, சலாத்து, சக்காத்து வசமோட சொல்லப்படுது, எல்லாத்தையும் கொண்டு வந்து சுமந்து வந்து நிற்பார்கள். ஒருவன் சொல்லுவான் கத்தலோ
இவர் என்னை கொலை செய்து விட்டால், இவர் என்னை அவமரியாதை பண்ணிவிட்டார், நாவினால் ஒண்ணா சொல்லி கடைசியில் அவள்கிட்ட இருக்கக்கூடிய நன்மை எல்லாம் எடுத்து எடுத்து பங்கு வச்சு இவன் திவாலாகி விடுவான். கடைசியில் அவனை வந்து ஜஹன்னம் தூக்கி நாரில் வீசப்படும். அப்போ அவளை முடிஞ்சு போச்சு. அவன் கவனமாக இருக்கணும். நன்மையை சம்பாதித்து அதை பாதுகாத்துக் கொள்ளணும். பிறப்புறம் பேசுவதும் தேவையற்ற நாட்டை வைத்து ஆனா அருவருப்பான வார்த்தைகளை பேசுவது என்ன மூமின்களை கடுமையான முறையில் நபிகள் நாயகம் எச்சரித்திருக்கிறார்கள். அதில் கவனமாக இருக்கணும். அப்படிப்பட்ட நன்மக்களாக அல்லாஹ் உங்களையும் என்னையும் ஆக்கி அருள்வான் என்று சொல்லி என்னுடைய உதவியை நிறைவு செய்கிறேன். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, வழக்கம் போல பாலஸ்தீன் பிரச்சனை, லெபனான் பிரச்சனை கொழுந்தூட்டி எரிந்து கொண்டிருக்கும் சமயங்களில் ஒரு பெரிய ஷேக் துபாயில் ஒரு தகவலுக்காக தன்னுடைய மனைவி வந்து அந்த வேறு இடத்தை சேர்ந்தவங்களா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். வேறு என்ன போட்டிருக்காங்க, சவுத் அல் நட்டாக் அப்படின்னு போட்டிருக்காங்க. இவர் பேர் ஜமாத் அல் நட்டாக். நட்டாக் அவங்க குடும்ப பேராக அப்படி இருக்கும். இவர் என்ன செய்திருக்காங்க, அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஒரு கடலை வந்து உல்லாசமா குளிக்க ஆசைப்பட்டிருக்காங்க. ஆசைப்படுறது என்ன செய்திருக்கிறார் அவரு, அதை வாங்கி அதை வந்து இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையும் போட்டு காட்ட வேலை செய்யறாரு. கிட்டத்தட்ட 408 கோடி அந்த கோடி லெவலுக்கு ஒரு ஜீவை வாங்கி அந்த உல்லாச குளியல், ராஜபோக குளியல் குளிக்கிறதுக்கு தன்னுடைய அந்த அரபு நாட்டு மன்னன் அந்த ஆட்சி சேவையில் அந்த பரம்பரையில் வரக்கூடியவங்க, மன்னர் பரம்பரை தொன்று வருவாங்க. பக்கத்து நாட்டில் செத்து மடிந்து கொண்டு இருக்கிறார்களே, ஒருவேளை சுவத்துக்கு ஏங்கி கொண்டு இருக்கிறாங்களே என்றெல்லாம் கவலை கூட இல்லாமல் அவங்க கவலையே கிடையவே கிடையாது. அப்போ அதை வாங்கி கொடுத்து அதை பிரபலியமா காட்டி பாருங்க, நான் இப்படி ஜாலியா இருக்க பற்றியெல்லாம் காட்டுறான்னா அவனுக்கு சகோதரர்கள் நாட்டு நடப்புல மக்கள் சாவதெல்லாம் பற்றி என்ன இல்லை, நிச்சயமா ஒருத்தரே கிடையாது. சும்மா ஒரு பம்மாத்து வேலை தான் காட்டுவாங்க, புத்தரப்பு பேச்சு அப்படின்னு சொல்லி. அவங்க மனைவி அவனுக்கு வாங்கி கொடுக்கலான்னு சொல்லிடலாம், அது அதாவது சொந்த காசுன்னு சொல்லிடலாம். பக்கத்துல இருக்கு அல்லா தந்திருக்கான இவ்வளவு ரிசுக்கு உழைச்சி உனக்கு அந்த பெட்ரோல் மூலியமாகவும் அந்த நாட்டில் இருக்கக்கூடிய அபரிதமான அந்த இதுல தான் உனக்கு வருது. உன் சகோதரன் பக்கத்துல பயங்கரமான அடிப்படையான பகுதியில் எப்ப லெபனான்ல 700 பேர் இறந்திருக்காங்க. குழந்தைகள் 50க்கு மேற்பட்டவர்கள் இறந்திருக்காங்க. ஆஸ்பத்திரியில மருந்து இல்லை, சாதாரண உணவுக்கு பார்த்தா கண்ணீர் வர அளவு இப்படி நிற்கிறாங்க. ஆனா இவன் 410 408 கோடிக்கு வாங்கி கொடுத்து அவளை வந்து என்னதுன்னா அந்த தகத்து நல்ல நடை போட்டு நல்ல மேனி நடை போட்டு வர்றதுக்கும் அந்த குளியல் போடுவதற்கு யாரும் பாத்திரப்படாதான். நல்ல அந்த நபிசராசன் சொல்லக்கூடாது, நிசா காசியத்துள் நாரியா, ஆடை அணிந்த நிர்வாகமாக பெண்கள் இருப்பார்கள் என்று சொன்னாங்க. அந்த மாதிரி மேனியில வந்து நைசான துணி போட்டு உலா வரணும், கணவரிடம் சொன்னதும் உடனே வாங்கிவிட்டார் சொல்லி அதை போட்டிருக்கிறாங்க. அவங்க எதை பத்தி கவலை இல்லை. அப்ப இவங்கள்ட்ட இருந்த வீரம்னா நாசமாகி போச்சு. காசு பணம் நல்ல புகழ் வந்துட்டாலே, நல்ல வசதி வந்துட்டாலே ஒரு மனிதன் ரொம்ப அதிகமானது 1-2 வாரம் தப்புவாங்க, நல்ல வாழணும் ஜாலியா இருக்கணும்னு சொல்லி மறுமையை மறந்துடுவாங்க. அதிகமான மக்கள் காசு போனா அவனை கூட அப்படி சேர்த்துரும். ஏன்னா வந்துட்டு ஜாலியாக இருப்பான், என்ன வாழ்க்கை எப்படி இதை ரசிக்கிறதுக்கு வாங்க அதை வாங்கி இதை வாங்கன்னு சொல்லி. அவன் பக்கத்தில் நடக்கக்கூடிய ஒரு சம்பவம் கூட அவனுக்கு ஒரு உறுத்தலா தெரியல. சரி பூமிகள் என்ன எண்ணுவார்கள் அதை பற்றியும் கவலை இல்லை. அந்த பணத்தை கொடுப்பதற்கு அனுமதி இருக்கு, எல்லா நாட்டிலையும் சேவை செய்ய சொல்லியிருக்கான். அதை கொடுத்த நன்மையை பெறலாம், அந்த எண்ணமும் இல்லை. அப்படி பெறலாம் இல்ல, அப்படி கூட ஒரு பப்ளிசிட்டிக்காக செய்யலாம், அது கூட செய்யலாம். அப்படின்னு அர்த்தம் என்ன, சாவலாம் என்றுதான் அந்த அரபியர்கள் அந்த வளைகுடாவில் இருக்கக்கூடிய நிலைப்பாடு. இந்த கத்தார் ஒரு சில நாடு சும்மா பேச்சுவார்த்தை நடத்துறாங்க, வீரியமான இடங்கள். அவர்களுக்கு எதை பற்றி முஸ்லிம்கள் எங்கே பாதிக்கப்பட்டாலும் பெரிய அளவுக்கு கவலைகள் கிடையவே கிடையாது. இருக்கக்கூடிய இப்படியா இருப்பான் என்பதை ஒரு தகவலுக்காக நாம் அறிந்து கொள்ளணும் என்பதற்காக ஒரு தகவலை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாகத்தவன் அருகந்தேன் ரபீல் அவர்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.